சாதாரணமாக தீ நெருங்கினா தான் சுடும், ஆனால் தலையை விட்டு நீங்கினா சுடுது. இது ஒரு புதுமை காமத்தி என்று எழுதுகிறார். அது திருவள்ளுவருடைய கற்பனை தான். ஆனால் அதுக்கு பரிமையில் எழுதுகின்ற விளக்கம் அற்புதமான விளக்கம். தேவதா, கனவேணி, சித்திர மதுரி, யார் இது என் நெஞ்சு குலையுன்னு. இந்த மாலும் என் நெஞ்சுங்கிறத பரிமேலழகர் ரொம்ப வெகுவாக நாவல் மாதிரி எழுதுவார். திருக்குறள் எல்லா வகையிலையும் தான் இருக்கான புதிராக இருக்குங்கிறாங்க. தனி ஒருவர் திருக்குறள் எழுதியிருக்க முடியாது இவ்வளவு புலமையோட தொகுப்புன்னு ஒரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருக்குறள் வெண்பாயாப்பு எப்படின்னா, ஊசி முனையில் நின்று தபம் செய்வது போல எல்லாருனாலையும் செய்ய முடியாது. வள்ளுவருக்கு அப்புறம் அந்த யாப்பில் யாரும் நூல் எழுதலை. அந்திமலை வாசகர்களுக்கு அன்பு வணக்கம். நமது குரல் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கின்ற ஆளுமை முதுபெரும் தமிழ் ஆளுமை ஐயா இ. சுந்தரமூர்த்தி அவர்கள். ஐயா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர். அது மட்டுமல்ல, திருக்குறள் சார்ந்து ஏராளமான பணிகளை ஆற்றியிருப்பவர். அவரோடு திருக்குறள் சார்ந்து மட்டுமல்ல, தமிழ் துறையினுடைய வளர்ச்சி, திருக்குறளுடைய பதிப்பு முயற்சிகள், திருக்குறளில் பரிமேலழகர் உரையினுடைய முக்கியத்துவம் போன்ற பல்வேறு செய்திகள் குறித்து இன்றைக்கு நாம் பேசலாம். ஐயா வணக்கம். அந்திமலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தமிழ் குறித்தும் தமிழியல் குறித்தும் எங்களோடு நேர்முக உரையாடம் செய்வதற்கு வந்திருக்கின்ற அன்பிற்குரிய சங்கர சரவணன் அவர்களுக்கு எங்கள் வணக்கமும் நன்றியும். நன்றி ஐயா. உங்களோட உரையாடுவது மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். நான் தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகளில் நீங்கள் ஒருவர். திருக்குறளை பற்றி பேச வரும்பொழுது உங்களுடைய பரிமேலழகர் உரை என்பது தவிர்க்க முடியாதது. அந்த பரிமேலழகர் உரை திறன் என்பது நீங்கள் உங்களுடைய தீசிஸ், நீங்கள் பண்ண பிஹெச்டி தீசிஸ், அந்த பரிமேலழகர் உரை திறன் செய்தவர் என்ற முறை அடிப்படையில் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் 3 சொல்ல முடியுமா? பரிமேலழகருடைய உரை சிறப்பிலே தலையாயது அவருடைய மொழிநடை. 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் அவர். அந்த காலத்தில் தமிழும் வடமொழியும் கலந்த ஒரு மணிப்பிரபாள நடை இருந்த போதிலும் கூட அவர் உரையிலே அருமையான தமிழ் நடையை நாம் காண முடியும். வடமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அவரே அந்த காலத்தில் பயன்படுத்தி தந்திருக்கிறார். சாம வேத தான தண்டம் என்பது அந்த காலத்திய வழக்கு. ஆனால் அவர் ஒருத்தல் வேறுபடுத்தல் என்றெல்லாம் அதனை தமிழ்படுத்தி சொல்லியிருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது. உரைநடையினுடைய சிறப்பு அவருடைய மொழிகளிலே காணலாம். நல்ல இலக்கண புலமை. அந்த நூலிலே காணப்படுகின்ற பாட வேறுபாடு, ஒரு 48 பாட வேறுபாடுகளை அவர் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். தொகுத்து சொல்வதும் பகுத்து சொல்வதும், ஒரு குறளுக்கும் இன்னொரு குறளுக்கும் இருக்கிற எய்வையை சொல்லுவதும், பல மேற்கோள் விளக்கங்களை காட்டுவதும் அவருடைய தனிச்சிறப்பு. சங்க இலக்கியங்களிலே புறநானூறிலிருந்து அவர் அதிகமான மேற்கோள், நீதி நூல்களிலே நாலடியார் மிக அதிகமான மேற்கோள்கள், காப்பியங்களிலே சிந்தாமணியிலே அதிகமாக மேற்கோள்கள். இப்படி அவர் காலத்துக்கு முந்தையிருந்த எல்லா நூல்களையும் நன்கு படித்து தன்னுடைய உரையிலே அவர் பயன்படுத்தி இருக்கிறார். எனவேதான் உரை செறிவும் எளிமையும் நுட்பமான நடையும் மொழியும் உடையது பரிமேலழகர் உரை. அந்த பரிமேலழகர் உரைக்கு உரைவலர் எழுதியிருக்கிறார்கள். 17ஆம் நூற்றாண்டிலே காரிரத்ன கவிராயர் என்ற ஒரு கவிஞர் ஒரு மாரணலங்காரத்தை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். அவர் திருக்குறள் நுண்பொருள் மாலை, திருக்குறள் பரிமேலழகர் நுண்பொருள் மாலை என்று ஒரு 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அதிலே பரிமேலழகருடைய இலக்கண நுட்பத்தை முழுவதுமே அதிலே காட்டுகிறார். இன்னொன்று, 1800களிலே பதிப்பித்த திருக்குறள் பரிமேலழகரை ஒருவர் பதிப்பிக்கிறார். அவர் பெயர் முருகேச முதலியார் என்று எண்ணுகிறேன். 1889 என்று எண்ணுகிறேன். திருக்குறள் மூலமும் பரிமேலழகர் இலக்கண உரையும் என்றுதான் அவர் முகப்பு தலைப்பே கொடுத்து அந்த நூலை பதிப்பிக்கிறார். எனவே அவருடைய சிறப்புகளில் 3, ஒன்று எளிமை, இன்னொன்று மொழிநடை, மூன்றாவது
நல்லன எடுத்துச் சொல்லுகின்ற எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லுகின்ற திருக்குறளுக்கு திருவள்ளுவனுடைய புலமைத்தன்மையை வெளிப்படுத்திய திறம் அவருடைய திறம். நல்லதுங்கய்யா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இன்னைக்கு அந்த உரையினுடைய தனித்தமிழ் நடை அதெல்லாம் பார்க்குறோம். ஆமா. நம்ம அதனுடைய இதெல்லாம் சிறப்பெல்லாம் ரசிக்கிறோம். ஒன்றே ஒரு சான்று, கல்லாதான் நுட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் என்பது குறள். கல்லாதானுக்கு எப்படி நுட்பம் வரும்? வர முடியாதே. வர முடியாது. பரிமேலழகர் எழுதுகிறார், கல்லாதான் நுட்பம் என்றது ஏறல் எழுத்து போல்வதோர் விழுக்காடு. இந்த ஏறல் எழுத்துங்கிறது ஆற்றங்கரையிலே ஊர்ந்து செல்லுகின்ற நீர்ப்பூச்சி. அந்த நீர்ப்பூச்சி போகும்போது மணலிலே வடுக்கள் வரும். அந்த வடு சில நேரங்கள் பார்த்தால் எழுத்துக்கள் போல் இருக்கும். எனவே அது அவர் உடனே சொல்லலாம், பூச்சிக்கு அகர முதலெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. அது இல்லை. நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவது போல அது ஒரு ஃப்ளூக், ஏறல் எழுத்து இப்படியெல்லாம் ஒரு உரை எழுதி இருக்கிறார். ரொம்ப நுட்பமா எழுதியிருக்காரு. ரொம்ப நுட்பம். எல்லாத்துக்குமே தீயினும் தீயவை பயத்தலால் தீயினும் தீயவை அஞ்சப்படும். தீ சுடுவதுதான், ஆனா தீயை விட தீயவை ரொம்ப கொடிது. ஏன்னா தீ நெருங்கி இருந்தவரைத்தான் சுடும். தீயவை உலகம் முழுவதும் இருக்க அத்தனை பேரையும் சுடும். அதுக்கு அவர் அந்த விளக்கம் அவர் சொல்லலைன்னா நமக்கு அது தெரியாது. அந்த மாதிரி மிக நுட்பமாக, அதே மாதிரி அவர் காமத்துப்பாலில் அவர் செய்கின்ற உரை விளக்கங்கள் அற்புதமான. ஆமாம், அது மாதிரி சொல்லுவது உண்டு. அறத்துப்பாலில் வள்ளுவர் அறவோர், பொருட்பாலில் திருவள்ளுவர் அறிஞர், காமத்துப்பாலில் திருவள்ளுவர் கவிஞர் என்று சொல்லுவார்கள். இந்த தீயை வச்சுட்டே ரொம்ப அழகா சொல்றாரு. இது ஒரு புதுமையான தீ. என்ன தீ? தலைவை கிட்ட சாதாரணமா தீ நெருங்கினா தான் சுடும், ஆனா தலைவையை விட்டு நீங்கினா சுடுது. இது ஒரு புதுமை காமத்தி என்று எழுதுகிறார். அது திருவள்ளுவருடைய கற்பனை தான். ஆனா அதுக்கு பரிமேலழகர் தருகின்ற விளக்கம் அற்புதமான விளக்கம். ஐயா, பரிமேலழகருடைய உரையினுடைய சிறப்புகளை எல்லாம் நம்ம சொல்லுகிற இடத்து அவருடைய ஒரு விமர்சனமாக நம்ம சொல்வது, அவருடைய காலத்தை ஒட்டி 11ஆம் நூற்றாண்டை ஒட்டி இருந்த அவருடைய சமய நம்பிக்கைகளை ஒட்டி வைதிக சார்புகளை அதில் திணித்து விட்டார் என்பது ஒரு இதை பற்றி பேராசிரியர் டாக்டர் காமி அவர்கள் ஒரு முறை ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அது அகராதிக்கு அப்பால்ங்கிற நூலில் அந்த கட்டுரை வந்திருக்கும். இந்த குறள் எல்லோரும் தெரிந்த குறள். ஈன்ற பொழுதில் பெரிதுக்கும் தன் மகனை. இந்த கேட்ட தாய்க்கு பரிமேலழகர் இப்படி உரை எழுதிடுறாரு. தானாக அறியும் இயல்பு பெண்மகளுக்கு இல்லையாதலின் கேட்ட தாய் என்று அவர் உரை எழுதிட்டாரு. இப்ப எல்லாருமே அவர் சாடுறாங்க, பெண்மைக்கு அவர் ஊரு உழைக்கிற மாதிரி எழுதிட்டாருன்னு. ஆனா சான்றோன்கிறதுக்கு பொருள் வேறு. அவர் காலத்தில சங்க இலக்கியத்துக்கு தோன்றினது சான்றோர்னா வீரன்னு பொருள். 1810 ஒரு தலைப்புக்கு பெயர் சான்றோர் மெய்மறை என்பது. அதாவது இப்ப நாம இந்த இசட் பாதுகாப்பெல்லாம் கொடுக்கிறோமே, அதுபோல மெய்காப்பாளர். அந்த சான்றோனை வீரனா போர்க்களத்தில் நடக்கிற செய்திகளை தாய் அறிந்து கொள்ள முடியாது. போர்க்களத்தில் அவன் வீரனா மடிகிறான் என்று வைத்துக் கொள்வோம். யாராவது சொன்னா தான் அவனுடைய புகழ் தெரியும். அதனால தான் அவர் கேட்டதா என்றார் என்று எழுதுகிறார். அவங்க தாய் போய் அங்கே பார்க்க முடியாது. சான்றோன் என கேட்டதா என்பதற்கு போர்க்களத்திலே செல்ல முடியாத அந்த தாய்க்கு தன் மகனுடைய வீரத்தை சொல்லுவார்கள். அப்பொழுது கேட்டு மகிழ்கிறார். இதுக்கு வேற சான்று இருக்குங்களாங்க சான்றோன் அப்படிங்கிற? ஆமா, இதெல்லாம் அதுக்கு தான் சொன்ன 1810 சான்றோன்கிறதுக்கு வீரன்னு பொருள். திருக்குறள்ல. ஆனா சான்றோர்னா வேற இதெல்லாம் இல்ல. இப்ப சான்றோன் 2 பொருள்ல விளங்கும். ஒன்று நற்குண நற்செய்களை கொண்டவன்னு பொருள் சொல்லலாம். ஆனா திருவள்ளுவர் பயன்படுத்தியது வீரன்கிற பொருள் தான் பயன்படுத்துகிறார். சான்றாண்மை அதிகாரத்துல சான்றாண்மைக்கு அங்க சால்பை பத்தி பேசுறார், பெருமை பத்தி பேசுறார், சிறப்பை பத்தி பேசுறார். இந்த குறள் எப்படி இருக்கு? அதனால ஒரு சொல்லினுடைய பொருளை தெரிஞ்சு கொள்வதற்கு அந்த காலத்துல தோன்றிய சொல், அது அதனுடைய நடை, அதனுடைய சுற்றுச்சூழல் பொருள், இவற்றையெல்லாம் வைத்து கொண்டு தான்
உரை காண வேண்டும் என்று வாசுப்ப மாணிக்கனார் தன்னுடைய வள்ளுவம் நூலிலே குறிப்பிடுவார். இல்லை, இப்போ ஒரு அதிகார பேரெல்லாம் மாற்றிருக்காரு. இப்போ மக்கட் பேரை வந்து புதல்வரை பெறுதல், ஆமாம் அதெல்லாம் ஒரு வைதிக நம்பிக்கை அடிப்படையில் இல்லையா? ஆமாம். வைதிக நம்பிக்கை அடிப்படையில் ஆண் குழந்தை பிறந்தாதான். ஆனால் ஏடுகளில் வந்து மக்கட்பேருன்னு தான் இருக்குது. அப்படியா? ஆமாம். அப்போ புதல்வரை பெறுதல் எப்போ வருது? புதல்வரை பெறுதல்ங்கிறது அது எந்த காலத்தில் கொண்டு வர்றாங்கன்னு தெரியல. ஆனால் ஆண் ஒழித்து நின்றதுனால அது பெண்ணுன்னு தான் இலக்கணத்திலேயே வருது. இந்த பெண்மகளை சுற்றுவதற்கு பதிலாக ஆணை சொல்கிற மரபும் கூட பொதுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அவர்கிட்டயே கேட்குறாங்க, இந்த புதல்வரை பெறுதல் இந்த தலைப்பெல்லாம் யார் வச்சது, அதிகார பெயர் யார் வைத்தது, அது தெளிஞ்சிட்டோன்னா சரி. ஆனால் அதுக்கு ஒரு அகச்சான்று இருக்கு. அலர் அறிவுறுத்தல்ங்கிற அதிகாரத்தில் பரிமேலழகர் உரை எழுதும்போது இந்த தலைப்பெல்லாம் அதிகார தலைப்பு ஆசிரியர் கூற்றாதல்னு எழுதுவார். இப்போ அந்த மாதிரி இன்பத்து பாலில் வரும்போது கூட தலைவன் கூற்றாக வரக்கூடிய இது அதிகாரங்கள், தலைவி கூற்றாக வர அதிகாரங்கள் பரிமேலழகர் சொன்னதுல கொஞ்சம் மாறுபாடு இருக்கு. இவர் கூற்று வகையா சொல்றது சிலர் மறுக்கிறாங்க, சிலர் மறுக்காங்க. இப்ப பழைய உரையாசிரியர்கள் பதின்மரிலேயே பரிமேலழகருக்கு மாறா வைப்பு முறை வைத்தவர்களெல்லாம் உண்டு. ஒருவர் 1889 சுகாத்தியர்னு ஒருத்தர். இப்ப நாம் எப்படி பல அதிகாரங்கள் எல்லாம் பெயர் மாற்றி பதிப்பிக்கிறோமோ அது மாதிரி அவர் 133 அதிகாரத்தையும் பெயர் மாற்றி பதிப்பிக்கிறார். ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய பெயரையும் உடைமை என்று முடிவு சொல்லுகிறார். 3 பால்களிலும் அறத்துப்பால் இல்லை, பொருட்பால் இல்லை, இன்பத்துப்பால் இல்லை. அறத்துப்பாலில் இருக்கிற குரலை தூக்கி பொருட்பால் வைக்கிறார், பொருட்பாலில் இருக்கிற குரலை தூக்கி காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பாலில் வைக்கிறார். அதற்கு அவர் சொல்லுகின்ற காரணம், இதுவரைக்கும் திருக்குறளை பதிப்பித்தவர்கள்லாம் தவறாக பதிப்பிச்சிட்டாங்க, எதுகை மோனை வலுவுடன் பதிப்பித்ததால் நான் இப்பொழுது சரி செய்து பதிப்பிக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அந்த நூலை பற்றி வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும். அதைத்தான் பாண்டித்துரை தேவர் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இதே இப்போ பரிமேலழகர் மாதிரியே அவங்க சமய நம்பிக்கை சார்ந்த உரை எழுதினவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களாம் யாரு? அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க பரிமேலழகர் இப்போ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் எல்லா சமயத்தவரும் தன்னுடையதுன்னு சொல்றாங்க. பௌத்தம் வந்து திருக்குறள் ஓத்து அப்படின்னு சொல்லும். சமணர் வந்து திருக்குறள் அது ஒரு பெரும்பாலும் திருவள்ளுவர் சமண மதத்தை சார்ந்தவர் கருத்து நீண்ட நாட்களாக இருக்கு. இதற்கு உரையும் விளக்கமும் ஆய்வும் எழுதிய சக்கரவர்த்தி நயினார் அதில் உறுதியாக நிற்கிறார். இது வைணவ மரபை பின்பற்றியது என்பதை பராசரன் எழுதுகிறார். கிறிஸ்தவ மதத்திலும் கூட இந்த திருக்குறளுடைய 3-4 அதிகாரங்களை வைத்து இதெல்லாம் வந்து எங்களுடைய இது அப்படிங்கிறது இது மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. சைவ சித்தாந்தம்லாம் எழுதியிருக்காங்க. சைவ சித்தாந்தத்துக்கு வந்து திருக்குறள் சைவ சித்தாந்தத்தின் உட்கடை என்று அவருடைய தந்தை அவர் சொல்றாரு. யாருடைய தந்தைங்க? இவர் அருணை முதலியார் அவர் சொல்லுகிறார். இப்படி எல்லா மரபும் எல்லாம் சொல்றாங்க. ஆனா பரிமேலழகர் என்ன வரி எழுதுறாருன்னா, திருவள்ளுவருக்கு நல்லன எல்லாம் எடுத்து மொழிதல் இயல்பாம். எல்லாத்தையும் அதனாலதான் கல்லாடம் போன்ற நூலை ஒரு எந்த விதமான சமய வழியும் நின்று எழுதலை அப்படின்னு அவங்க அந்த காலத்திலேயே சொல்லிட்டு போயிருக்காங்க. அவரு பொதுமறைன்னு தான் அதுக்கு பேர். அவர் எந்த சமய சார்போடும் இல்லை. அதில் அவருடைய திருக்குறளை பொறுத்த வரைக்கும் உரையாசிரியர்கள் தான் இப்படி எல்லாம் வந்து என்னென்ன சொற்களை வைத்துக்கொண்டு இந்த மலர் மிசை ஏகினான் அது எங்களுதான சொல்ற எல்லா சமத்துவம். இப்போ பதிப்பு முயற்சிகள் திருக்குறளில் நிறைய பதிப்புகள் வித்தியாசமான. இப்போ திருக்குறள் பெரும்பாலும் சுவடிகளில் தான் சென்ற நூற்றாண்டிலாம் இருந்தது. 1712 தஞ்சை ஞானப்பிரகாசரும் அம்பலவான தம்பிரான்கிறவர் 2 பேரும் சேர்ந்து திருக்குறளை முதல்ல அச்சு நூலாக கொண்டு வருகிறார்கள். மாசத தினச்சரிதை அச்சுக்கூடம் என்கிற அந்த அச்சுக்கூடத்தில் தான் அது அச்சாச்சு. எந்த ஊர்லங்கய்யா அது? தஞ்சாவூரில் தான் பெரும்பாலும் அது நடந்திருக்குது. தஞ்சை ஞான பிரகாசம் தான் வருது. அந்த பிரகாசங்கிறதும் கூட வல்லினராக தான் போட்டிருப்பாங்க. பிரகாசம். ஆமாம். இப்போ நாம் இடையினத்தை பயன்படுத்துகிறோம். அதுதான் முதல்ல வந்த தமிழில் வந்த இலக்கிய அச்சு நூல். அதற்கு முன்னாடி
சமயம் சம்பந்தமாக பல நூல்கள் வந்தன. அதுதான் நமக்கு முதல் பதிப்பு. அது வெறும் மூலம் மட்டும்தான் வந்தது. திருக்குறள், நாலடியார், திருவள்ளுவ மாலை இதெல்லாம். அதற்கப்புறம் பரிமேலழகர் உரையை நிறைய பேர் பதிப்பிச்சாங்க. சரவண பெருமாள் ஐயர், குப்புசாமி முதலியார், கல்குளம் குப்புசாமி முதலியார், அப்புறம் இவர் களத்தூர் வேதகிரி முதலியார், பலர் பதிப்பிச்சாங்க. வடிவேலு செட்டியார் வேதாந்த பரத்தில் அவர் தேப்பவனுடைய ஆசிரியர். அவர் போட்டார். தேப்பவமை துணைவேந்தராக இருந்தபோது அதை மீண்டும் மறுபதிப்பு கொண்டு வர்றாரு. ஒரு 50-60 நூல்கள் 1800 1900 வரைக்கும் பரிமேலழகர் உரைக்கு. பரிமேலழகர் உரையை விருத்தி உரைன்னு எழுதுறது. நாகப்பட்டினம் அவர் சுவாமிகள் தண்டபாணி அவர் விருத்தி உரைன்னு எழுதுறாரு. அறத்துப்பால் தண்டபாணின் விருத்தி உரைன்னு எழுதுறாரு. சில பேர் வெள்ளுரைன்னு எழுதுறாங்க, சில பேர் புத்துரை. நாமக்கல் கவிஞர்களாக புத்துரைன்னு எழுதுனாங்க. குழந்தை தன்னுடைய பேரை போட்டு குழந்தை உரைன்னு போட்டார். மூவாய் தெளிவுரைன்னு போட்டார். அது இப்போ 500க்கு மேலே போயிடுச்சு. அதான் அந்த பதிப்பு. இப்படி எல்லா நிலைகள்லையும் மூவா போட்ட அந்த கையடக்க பதிப்பு தான் ஏறத்தாழ எல்லாருடைய வீடுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் நூல் அந்த நூல் தான். இன்று வரை பல பதிப்புகளில். இந்த பதிப்புகளை பற்றி நினைக்கும்போது சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழக அவர் வா சுப்பையா பிள்ளை அவர்கள் திருக்குறளை பல நிலைகளில் பதிப்பித்து தமிழகம் மட்டுமல்ல உலகத்திலிருந்து வருகின்ற அறிஞர்களுக்கெல்லாம் அவர் கொடுக்கிறார். நானே பார்த்துருக்கிறேன். தீப்பெட்டி சைஸில் திருக்குறள் போடுவார். அந்த தீப்பெட்டி சைஸில் போட்டு அந்த வெள்ளி ரேக்கில் தைச்சிருப்பார். அந்த இதெல்லாம் தங்க முலாம் பூச்சிருப்பார். இப்படியெல்லாம் பண்ணார் அவர். திருக்குறள் பதிப்பு வரலாறுன்னு ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கார். பல பேருடைய சுப்பையா பிள்ளை, அவருடைய மருகர் இன்னொருத்தர் முத்துக்குமாரசாமி இருந்தார். இவங்க எல்லாம் சேர்ந்து திருக்குறளுக்கு அவர்கள் செய்த பணி மிகப்பெரிய பணி. அதே மாதிரி உரைப்பதிப்புகளில் ஆதீனங்கள் நிறையா இருந்துச்சு. பட்டுச்சாமி ஓதிவார் உரைக்கொத்து போட்டார், திருக்குறள் உரைக்கொத்து. தண்டபாணி தேசிகர் திருக்குறள் உரைவழம் போட்டார். தண்டபாணி தேசிகர் மதுரை பல்கலைக்கழகத்தின் வாயிலாக உரை களஞ்சியம் 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் போட்டாங்க. உரைவழம் உரைக்கொத்திலாம் பழைய உரையாசிரியர்களுடைய உரையை தொகுத்து போட்டாங்க. அதே மாதிரி ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் பெரியநாயக்கன் பாளையத்தில் இருந்த அவனாசிங் செட்டியார் அவர்கள் திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு கீபாவை அவருடைய கீபாஜாவை கொண்டு வெளியிட்டார். இப்படி பல பதிப்பு. இப்போ பதிப்புகளிலிருந்து வரும்பொழுது இப்போ உங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா சொல்வலை வேட்டுவர் அப்படின்னு வள்ளுவரை சொல்றீங்க. அப்படி வள்ளுவருடைய சொல்லாட்சியில் உங்களுக்கு கவர்ந்த சில குறள்கள்? பல சொற்கள் வள்ளுவர் படைத்த சொற்கள். எல்லோத்துக்கும் தெரியும் நல்வரவுங்கிறது. ஆனால் அதுக்கு எதிர்ச்சொல் என்ன? வல்வரவன் பயன்படுத்த வல்வரவு வாழ்வார்க்கு உரை என்று வள்ளுவர் சொல்றார். செல்லாமை உண்டேல் எனக்குரை மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்கு. அதே இந்த சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்ட செம்மாப்பர் இது போன்ற செம்மாப்பர் எந்த குறள்? புது சொல்லாக்கம். இதெல்லாம் இதை பரிமேலழகருக்கு உரை எழுதிய காரிரத்தின கவிராயர் இந்த சோமாப்பர் இந்த இதெல்லாம் சொற்சோதனைன்னு எழுதுவார். பரிமேலழகர் அந்த வள்ளுவர் சொற்சோதனை செய்து இந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். அவர் காலத்தில் இல்லாத பல சொற்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த மாதிரி வர்ற சொற்களுக்கு என்ன பொருளுங்கிறதுக்கு அவர் பயன்படுத்த சொற்கள் இருக்க. சில சொற்கள் உடன்பாட்டில் பயன்படுத்துவார். ஒரே சொல்லை உடன்பாட்டிலும் பயன்படுத்துகிறார், எதிர்மறையாகவும் பயன்படுத்துகிறார். மகன் எனல் மக்கட் பதடி எனல். இந்த மகன் எனல் என்பதற்கு மகன் என்று சொல்லுகான பொருள். இன்னொரு எனலுக்கு மக்கட்பதடி எனல்ங்கிற இந்த எனல்ங்கிறத ஒன்று உடன்பாடு, எதிர்மறை. வியங்கோள் இருந்தாங்கூட அது அந்த சொற்கள் இப்படி. அதே மாதிரி இன்னொரு காமத்துப்பாலில் ஒரு அருமையான கவிதை. அதில் அவர் ஒரு எச்சங்களை பயன்படுத்துகிறார். அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பெண்ணிருந்து வாழ்வார் பலர். பிரிஞ்சு போயிட்டான்,
அவள் வந்து கேட்குறான், எல்லாம் பிரிஞ்சு போனவங்க எல்லாம் செத்தா போயிடுறாங்க, ஏன் நீ வருத்தப்படுற அப்படிங்கிறான். அதுக்கு பதில் சொல்லுவது போல வந்த ஒரு குறள் அது. அரிது ஆற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர். பரிமேலழகர் மிக அருமையாக அந்த சொற்களை எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து சொல்லுவார். ஆற்றி, இருந்து போன்ற வினை அந்த சொற்கள் இருக்குது, அவை அவ்வவற்றது ஓசை வகையால் என்மை உணர்த்தி நின்றன. ஆற்றி இருக்க முடியாது, பிரிந்து இருக்க முடியாதுங்கிற அந்த சொல்ல எச்சத்தில் சொல்லு வந்து உடன்பாட்டில் இருக்கு. ஆனால் அதை வந்து நம்ம இப்போ என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. மாணவர் வந்து இறுதி நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நாங்கள் எப்படி என்ன பணியெல்லாம் எப்படிங்க செஞ்சுருக்கேன், நல்லா செய்யலை, ஆனால் அது எப்படி சொல்கிறது? ஆமாம் ஆமாம், நீங்கள் நல்லா வந்து செஞ்சுருக்கீங்க. சொற்கள் பூரா உடன்பாட்டு சொற்கள் தான், ஆனால் பொருள் வந்து நல்லா செய்யலைங்கிறது. அதனால தான் அவர் பரிமேலழகர் மிக நுட்பமாக எழுதுறாரு. அந்த இலக்கண நுட்பம். ஆற்றி இருந்து நீங்கி என்பன அவ்வவற்றது ஓசை வகையான் இன்மை உணர்த்தி நின்றன. சொல் வகை வேறு, ஓசை வகை வேறு. ஓசை வகையில் எதிர்ப்பா. இப்போ நம்ம நல்லா விளையாடுறத எப்படி சொல்றது, கொண்டுட்டாங்க சார் அப்படிங்கிறாங்க, அது மாதிரி தான். அந்த மாதிரி அந்த சொற்களுடைய பயன்பாட்டை பரிமேலழகர் உணர்ந்தவர். வள்ளுவர் அந்த மாதிரி படுத்ததுனால தான் இவர்கள் அதற்கு விளக்கம் தர்றாங்க. அது இப்போ நீங்க வந்து இதுல பரும்பொழுது மூவா அவர்கள் பத்தி சொன்னீங்க. ஆமா, நான் வந்து 69 திருக்குறள் துறை தொடங்கினும் போது முதல் உலக மாநாட்டை ஒட்டி ஏற்பட்ட அந்த 3 பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்திய திருக்குறள் துறை, அதில் நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து சேர்றேன். அப்போது பேராசிரியர் காத்தா திருநாவுக்கரசு, சண்முகம் பிள்ளை, நான் 3 பேரும் தான் திருக்குறள் துறைக்கு தலைவர் வந்து மூவா அவர்கள் தான். அவர்கள் வந்து இந்த 3 பல்கலைக்கழகங்களில் ஏற்பட்ட இந்த திருக்குறள் துறையில் யார் யார் என்னென்ன ஆய்வு செய்வது என்று கூடி முடிவெடுக்கிறார்கள். அப்படி எடுத்த முடிவில் இப்போ சென்னை பல்கலைக்கழகத்துக்கு இந்த இந்த அழகியல் கோட்பாடு, அணிநலம், யாப்பு, இது மாதிரி அந்த இலக்கிய மாண்புடைய திருக்குறள்ங்கிறத நீங்கள் வந்து உறுதிப்படுத்தணும். அப்படி எழுதின நூல் தான் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற திருக்குறள் நீதி இலக்கியம், காத்தா திருநாவுக்கரசர். சண்முகம் பிள்ளை யாப்பமைதியும் பாடவேரம் செய்தார். நான் திருக்குறள் அணிநலம் 3 எழுத்துச்சுவடிகளையும் மூவா முழுமையாக வாசித்து, அப்போ அவர் எழுதினது என்ன எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. அப்போ புலவர் வித்வான், அப்போ நாங்கள்லாம் பாஸ் பண்ணும்போது கொஞ்சம் கடுமையான நடையில் எழுதியிருப்பேன். அந்த இடப்பகுதியில் கடைசியில் எழுதுவார், இன்னும் எளிமைப்படுத்துக, இன்னும் எளிமைப்படுத்துக. 2-3 தடவை அவர் அப்படி எழுதுவார். அப்புறம் அது மாதிரி நல்லா எங்களுக்கெல்லாம் நல்லா ஆறுதலாக இருந்து அந்த நூல்களை கொண்டு வந்தோம். இங்கே வெளியான மாதிரியே மதுரை பல்கலைக்கழகத்திலும் வெளியாச்சு, அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும். மதுரையில் என்ன பொருண்மையில் பண்ணாங்க? மதுரையில் வந்து பெரும்பாலும் இன்றைய இந்த பொருளியல், உளவியல், இந்த மாதிரி துறைகளில் அவங்க செய்தாங்க. அங்கே பெரும்பாலும் காப்பியங்களோடு ஒப்பிட்டு நோக்கி அங்கே செய்தார். அங்கே தேசிகர் இருந்தார், இங்கே முருகரத்னம் இருந்தார், இங்கே காத்தா திருநாவுக்கரசர். 3 பேரும் 3 தலைமையில். உங்களுடைய இதில் நீங்கள் அணிநலம் பற்றி பண்ணீங்க. அணிநலம். அப்புறம் பிஹெச்டி ஆய்வுக்கு வந்து அங்கேயே, அப்போ அதுக்கப்புறம் 71, 72 மூவா துணைவேந்தரா போயிடுறாரு மதுரை பல்கலைக்கழகத்துக்கு. அப்போ பேராசிரியர் சஞ்சீவி துறை தலைமைக்கு பொறுப்பு வர்றாரு. அவர்கிட்ட நான் பரிமேலழகர் உரையை பற்றி பிஹெச்டிக்குரிய ஆய்வு செய்தேன். அவர் 73 தொடங்கி 77 அது முடியுது. அவர் தலைமையில் தான் பண்ணீங்களா? ஆமாம், சஞ்சீவி தான் அந்த அப்போ துறை தலைவராக இருந்தார். அவர் இங்கே தான் அவர் தான் பதிவெல்லாம் பண்ணி கொடுத்தார். அப்போது அந்த தேசிஸ் வந்து இப்போ 3 பதிப்பு வந்துடுச்சு. பரிமேலழகரை பற்றி எல்லா நிலைகள்லையும் முதல்ல பரிமேலழகர் உரைக்கு ஒரு அகராதி தயார் பண்ணேன். பெரும்பாலும் உரைநடைக்கு அகராதி தயார் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கடினம். 2வது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேறு எந்த வசதியும் கிடையாது. அப்போ ஒரு அந்த முழு நீளத்தாளில் அச்சகத்தில் கொடுத்து அதெல்லாம் துளை போட்டு 9ஆக பிரித்து அதில் ஒவ்வொரு சொல்லாக எழுதி
அதுக்கு வந்து இப்போ இந்த கிராமட்டிக்கல் டேக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த காலத்தில் அப்படி பேர். அது ஒரு 10,000 சீட்டு இருக்கும். எவ்வளோ சொற்கள் இருந்திருக்கும் பரிமையிலகர் உரையில் கடினமான சொற்கள்? ஏறத்தாழ ஒரு 9,000 சொற்களுக்கு மேலே இருக்கும். இருக்கும் இருக்கும் உரையில் உள்ள சொற்கள் மட்டுமே? உரை, திருக்குறள் ரெண்டும் சேர்ந்து. ஓகே. ஏன்னா வாசகர்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக. இன்றைய மாணவர்களுக்கு திருவள்ளுவர் கூட எளிமையாக இருக்கார், ஆனால் பரிமேலகர் கடினமாக இருக்கார். ஆமாம், உரையாசிரியர்கள் உரைக்கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பயிற்சி கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் வித்வான் புலவர் வகுப்பு இருக்கும்போது உரையாசிரியர்களை பாடமாகவே வச்சாங்க. நச்சினார்க்கனியர் உரை, அடியாருக்கு நல்லார் உரை, பரிமேலகர் உரைன்னு. அதுல எல்லாம் கேள்வி கேட்பாங்க, இலக்கணத்திலே கேள்வி கேட்பாங்க. இந்த சொல் விதந்து கூறுவது என்னை அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. பிற்காலத்தில் வர வர என்னாச்சுன்னா உரைகளில் வினாக்கள் அமைதல் கூடாது அப்படியே வந்துடுச்சு. அதனால் உரைக்கல்வி கொஞ்சம் நமக்கு தேவை. ஏன்னா இலக்கிய வரலாற்றில் 10ஆம் நூற்றாண்டிலிருந்து ஒரு 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 500 ஆண்டுகள் உரையாசிரியர் காலம். அதை ரிட்டர்ன் டு கிளாசிசம்னு சொல்லுவாங்க. செவ்வியல் அது மீட்டுருவாக்கம் போல். நீங்கள் அந்த 10 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா எல்லா உரைகள் தான் இருக்கும். அடியாருக்கு நல்லார், இளம்பூரணர், பேராசிரியர், சேனாவரையர், பரிமேலழகர், தெய்வச்சிலையார், இப்படி எண்ணற்ற எல்லாம் உரையாசிரியர்கள். அவங்க இல்லைன்னா நமக்கு அந்த மூல நூல்களுடைய இந்த திறன், அந்த சொல்லாட்சி, அந்த இலக்கண நுட்பம் இதெல்லாம் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அரவிந்தன் ஒரு நூல் எழுதியிருப்பார், உரையாசிரியர்கள்னு அவர் ஒரு நூலே எழுதினார். உரையாசிரியர்கள்னு இலங்கையிலேயும் சில நூல்கள் வந்தது. உரையாசிரியர்கள் கல்வி நமக்கு ரொம்ப, உரைக்கல்வி ரொம்ப மிக முக்கியம். ஏன்னா இப்போ இந்த பாட வேறுபாடெல்லாம் உரையாசிரியர்கள் தான் எடுத்து சொல்லுவாங்க. உரையாசிரியர்கள் இல்லைன்னா அந்த மூலப்பாடம் எங்கெல்லாம் வேறுபட்டு இருக்கிறதுன்னு தெரியாது. அதுக்கு இப்போ வாசிப்ப மாணிக்கனார் சொல்லுவார், ஏன் பாட வேறுபாடு ஏற்படுது? பதிப்புகளில் முக்கியமான செய்தி அது. இலக்கண வழமையாலும் இலக்கண வறுமையாலும் பாட வேறுபாடு வரும்னு எழுதுவார். இலக்கண நுட்பம் வேணும், ஏன் அவர் எழுதினார் அப்படிங்கிறது. அது நீங்கள் அதே மாதிரி வ.உ.சியினுடைய அந்த திருக்குறள் உரை இருக்க மணக்குடவர், ஒவ்வொரு சொல்லுக்கும் அவர் இலக்கண நுட்பம் எழுதியிருப்பார். நல்ல இலக்கண புலமை அவருக்கு அந்த காலங்களெல்லாம் இருந்திருக்கு. எனவே உரைக்கல்வி மிக முக்கியம். அப்புறம் நம்ம உரைநடை இன்னும் செறிவாக வருவதற்கு அந்த உரைகள் பயன்படும். செறிவாக, அதாவது ரொம்ப நீட்டிட்டு போகாமல் ரொம்ப சுருக்கமாக மீண்டும் சொன்னதை திருப்பி சொல்லாமல் இருக்கிறதெல்லாம் உரையாசிரியர்கள் வழி நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். மணக்குடவர் பரிமேலகரோடு ஒப்பிடும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது எழுதியிருக்காரு. ஆமாம், மணக்குடவர் சொன்னால், ஆனால் மணக்குடவரனுடைய சிலதெல்லாம் அவர் எடுத்திருக்கார். பரிமேலகர் சில சொற்கள். ஆனால் பரிமேலகரை போல் அவர் விரிவாக எழுதலை. ஓகே, ரொம்ப சுருக்கமாக தான் எழுதினார். அதே மாதிரி இலக்கண குறிப்பெல்லாம் அவர் இதில் இல்லை. ஐயா, இப்போ சென்னை பல்கலைக்கழகம் 1850களில் ஆரம்பிச்சது, 57. இப்போ அதுக்கு முன்னாலே சென்னை மாநில கல்லூரிலாம் இருக்கா? பச்சையப்பன் கல்லூரியில் இருந்தது தமிழ் துறை. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் துறைங்கிற ஒன்று துறை ஏற்படுத்தினதெல்லாம் பச்சையப்பன் கல்லூரியில் இருந்தது. பழைய கல்லூரிகளான கிறித்தவ கல்லூரி, மாநில கல்லூரியில் தொழுவோர், வேலாயுத முதலியார், இவங்கெல்லாம் இருந்தாங்க, ஆசிரியர் பணியில் இருந்தாங்க. இங்கே திராவிட மொழிகள், தமிழ் மொழி எல்லாவற்றையும் சேர்ந்து இந்த கீழே இலக்கிய ஆய்வு மன்றம், ஓரியண்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு ஒன்று, ORIன்னு சொல்லுவாங்க, அது இருந்தது. அதுக்கு தமிழ் சார்பில் முதல்ல போட்டவங்க அனவரத விநாயகம் பிள்ளைன்னு ஒருவர், KN சிவராஜ பிள்ளைன்னு ஒருவர். இவங்கெல்லாம் அந்த காலத்தில் பேராசிரியர் அல்லது விரிவுரையாளருங்கிற பெயரில் வந்திருக்க மாட்டாங்க. சூப்பரிண்டெண்டன்ட் ஓரியண்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்ட்டு. KN சிவராஜ பிள்ளை சில சொல் ஆராய்ச்சின்னு ஒரு அருமையான நூல், சொற்களை பற்றி எழுதினார். அதே மாதிரி கம்பராமாயணத்துக்கு ஒரு நூல் எழுதினார், கம்பராமாயண கௌஸ்துபம்னு ஒரு நூல். அது திறனாய்வு, செய்யுள்ளியே திறனாய்வு பண்ணது. அதனுடைய முதலில் அவர் மேலை நாட்டுகளோட திறனாய்வுகளோடு ஒப்பிட்டு கவிதையாக அவர் தான் முதல்ல நல்லா செய்திருக்கிறாரு. அப்புறம் வையாவரி பிள்ளை, ராபி சேது பிள்ளை, அப்புறம் மூவா, சஞ்சய் விசிப்பா, இவங்கெல்லாம் தமிழ் துறைக்கு வர்றாங்க. நிறைய நூல்கள் போட்டாங்க.
அந்த 30 ஆண்டுகள் பேராசிரியர் வையாபுரிப்புள்ள தமிழ் பேரகராதின்னு ஒன்று போட்டார். லெக்சிகன். இந்திய மொழிகளில் முதலில் வந்த லெக்சிகன் அதுதான். அதே மாதிரி பெரியசாமி தூரன் அவர்கள் கலைக்களஞ்சியம் போட்டார். அதுவும் இந்திய மொழிகளில் வந்தது தான். பாடநூல்கள் அதை பதிப்பிச்சிருக்காங்க. பாடநூல்கள் இப்போ மறுபடியும் இப்போ அவங்க பதிப்பிச்சிருக்காங்க. அந்த கலைக்களஞ்சிய அலுவலகம் இன்னும் செயல்பட்டு இருக்கு. தூரன் அவர்கள் தான் அதை அந்த 10 பதிப்பு தமிழுக்கு வளம் சேர்த்த அந்த காலத்தில் அவர்களெல்லாம் மிக முக்கியமானவர்கள். இங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பதிப்புகளில் கம்பராமாயண பதிப்பு மிக முக்கியமானது. ராபி சேதுப்பிள்ளை பதிப்பித்தது பல தொகுதிகள். அதை பின்பற்றியெல்லாம் இப்போ தமிழ் பல்கலைக்கழகங்களும் தொகுப்பியல் துறையின் வாயிலாக அகராதிகள், சங்க இலக்கியம் இது போன்ற நூல்களை எல்லாம் வெளியிட்டிருக்குது. அப்போ 3 பல்கலைக்கழகங்கள் தான். சென்னை பல்கலைக்கழகத்தில் பதிப்பு துறையினே ஒன்று இயங்குச்சு. அதில் தத்துவத்துறை, கே பிள்ளையினுடைய தமிழக வரலாறும் பண்பாடும் இதெல்லாம் அந்த காலத்தில் போட்டாங்க. அதே மாதிரி தொல்லியல் துறையில் இருந்தவர்களெல்லாம் போட்ட நூல்களெல்லாம் ரொம்ப பழைய நூல்கள். இந்த காஞ்சிபுரத்தில் இருந்த அகழ்வாய்வுகள் இதெல்லாமே பண்ணாங்க. அகழ்வாய்வுத்துறை, தமிழியல் துறை, அகராதித்துறை, திறனாய்வுத்துறை இதெல்லாம் அப்போல்லாம் 76 வரைக்கும் முதுகலை வகுப்புகள் கிடையாது. அப்போ தான் வருது. 76 தான் தமிழ் எம்ஏ எல்லாத்துக்கும் கொண்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி மூவா இருக்கும்போது இப்போ 3 கல்லூரிகளில் தமிழ் எம்ஏ இருக்கும். ராணிமேரி கல்லூரி, மாநில கல்லூரி, பச்சையப்பன் கல்லூரி. இந்த 3 கல்லூரியினுடைய மாணவர்கள் இங்கே இலக்கிய கொள்கைங்களை பாடம் கேட்க வருவாங்க. மூவா தான் அதை நடத்தினார். அது வரைக்கும் நமக்கு 76 வரைக்கும் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை வகுப்பு கிடையாது. நிறைய ஏராளமான பதிப்புத்துறை இருந்து நாங்கள் ஒரு 2-3 ஆண்டுகள் பதிப்புத்துறையில் இருந்தபோது நிறைய நூல்கள், ஆச்சாரிய ஹிருதயம் எல்லாத்தையும் மறுபதிப்பு செஞ்சோம். பல்கலைக்கழக வெளியீடுகளில் மிக முக்கியமான ஒன்று சிதம்பரநாத செட்டியார் வெளியிட்ட தமிழ் ஆங்கில அகராதி சொற்களஞ்சியம். பல துறை சொற்களும். ஆமாம், அவர் போட்ட நூல் ரொம்ப அருமையான நூல். அகராதி அகராதி துறைக்கு நிறையா நம்ம பல்கலைக்கழகம் செஞ்சிரு. நல்லதுங்க ஐயா. இப்போ திருக்குறள் சார்ந்த பரவலாக்கத்தில் திருக்குறள் வகுப்புகள் ரொம்ப முக்கியமானது. திருக்குறள் வகுப்புகளில் தொடங்கி வைத்தவர் வள்ளலார். அவருடைய மாணவர் தொழுவூர் வேலாயுத முதலியாரை கொண்டு திருக்குறள் வகுப்புகளை அவர் நடத்த சொல்லுகிறார். 19ஆம் நூற்றாண்டிலே தொடங்கி. ஆமாம், அப்போவே தொடங்கிட்டாங்க. இப்போ ஏராளமான திருக்குறள் வகுப்புகள் எல்லா இடங்களிலும் இருக்குது. நாங்கள் எங்கள் காலத்தில் பேராசிரியர் பாசு மணியம்னு ஒருவர் இருந்தார். கலைக்கல்லூரி, அரசினர் கலைக்கல்லூரியில் புலவர். அவர் மரமலேடிகள் மாதிரியே தன்னுடைய உடையான முக்காடு போட்டுக்குவார். காலில் எல்லாம் மர செருப்பு தான் போடுவார். அவர் பல ஊர்களுக்கும் சென்று திருக்குறள் வகுப்புகள் நடத்தியிருக்கார். நாங்கள் சனி ஞாயிறு அவர் வீட்டுக்கு போய், அப்போ பேரூரில் ஒரு குடியிருந்தார், அங்கே போய் உட்காந்து திருக்குறள் வகுப்புகள் நடத்துவோம். நானே பல இடங்களில் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியிருக்கேன். இந்த புதுச்சேரியிலிருந்து ஒரு ஹெரிட்டேஜ்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஆடலரசு அவர்கள் இந்த சின்னமலேஸ்வரர் கோயிலில் திருக்குறள் வகுப்பு நடத்த சொன்னாங்க. சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் பல திருக்குறள் வகுப்புகள். இப்படி எல்லா இடங்கள்லையும் திருக்குறள் வகுப்பு தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தவர் வள்ளலார் தான். சிவப்பிரகாசர் எல்லாரும் ஒவ்வொரு விதமாக சொல்லும்போது திருக்குறளை இறைவன்கிறார். என் தலைமேல் இருத்தும் இறை என்று சிவப்பிரகாசர் திருக்குறளை சொல்லுகிறார். அதனால் அந்த திருக்குறள் இப்போ எல்லா துறைகளிலுமே திருக்குறளை பயன்படுத்தணும். குறிப்பாக மேலாண்மை, உளவியல் நோக்கு, உழவு நோக்கு, இப்படி பல நிலைகள், பொருளாதார நோக்கு, இப்படி பல நிலைகளில் திருக்குறளை ஒப்பிட்டு அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர் பிரபாகரன் ஒருவர், அவர் அவருடைய தந்தையார் ரத்தன சபாபதி பிள்ளைன்னு ஒருவர், அவர் மிகப்பெரிய சித்தாந்தம், ஒரு சைவ சித்தாந்தம். அவருடைய மகன் 87 வயது, திருக்குறளுக்கு ஏராளமாக மொழிபெயர்ப்பு, ஆவணப்படம், இன்னும் 87 வயசில் ஆவணப்படம் எடுக்கிறார் திருக்குறளுக்கு.
நல்ல நல்ல விஷயங்க. அதை அயல் நாடுகளில் திருக்குறள் பாடங்கள் வகுப்புகள். நீங்கள் உலகத்தமிழ் இதில் நம்ம தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்தபோது சரி, நம்ம தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக அந்த இதில் வள்ளுவர் சிலை நிர்மாணிக்கப்பட்ட போது ஒரு நூல் வந்தது. இது வந்துங்க இந்த குறள் அமுதம் குறள் அமுதம்ங்கிற நூல். இந்த நூல் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைத்த போது அதனுடைய திறப்பு விழாவில் அப்பொழுது கலைஞர் அவர்கள் அந்த நூலை வெளியிட்டார். அப்போ தமிழ் துணைவேந்தராக இருந்த விஐ சுப்பிரமணியம் அவர்கள் அந்த இதில் கலந்து கொண்டார். நாங்கள் எல்லோருமே கலந்து கொண்டோம். இந்த நூலினுடைய சிறப்பு திருக்குறளினுடைய முதல் கட்டுரை ஏறத்தாழ மறைமலையடிகள் தொடங்கி கடைசி வரைக்கும் ஒரு 600-700 பக்கம் இது வரைக்கும் அந்த பழைய கட்டுரைகளை எல்லாம் தேடி பிடிச்சு தொகுத்து போட்டிருக்கோம். அது ஒரு முக்கியமான பதிவு. இது தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் தான் இதை வெளியிட்டாரு. ஒவ்வொருவருமே திருவிக அவர்கள். நமக்கு இப்பெல்லாம் இந்த கட்டுரைகள் எல்லாம் அந்த காலத்தை இதழ்களில் வெளியிட்டது இதெல்லாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பண்டிதமணி அவர் கதிரேஷ் செட்டியார் எழுதியிருக்காரு. அவர் பரிமேலழகர் உரையை பற்றி சொன்னது நீங்கள் ஒரு வாட்டி. ஆமாம், பரிமேலழகர் உரையை பற்றி சொல்லும்போது பரிமேலழகர் உரையை பலரும் மறுக்கிறார்கள். அப்படி மறுப்பது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பெரிய கடல், இந்த கடலிலே ஒரு கரும்பாறை, அந்த கரும்பாறையை அழித்து விடுவேன் என்று அலைகள் மோதி மோதி சுற்றி வருகின்றன. முயன்று பார்த்தும் நம் பாறை நொறுங்குவதாக தெரியவில்லை. இறுதியில் அலைகள் அந்த பாறையவே சுற்றி சுற்றி வருகின்றன. பரிமேலழகர் எதிர்க்க புரிந்தவர்களின் நிலை இதுதான் என்று ஊமையாக சொல்லுவார். நீங்கள் எல்லா மறுப்பாளர்களுமே ஏதோ ஒரு வகையில் பரிமேலழகர் உரையை பயன்படுத்துவாங்க. எதிர்த்தாலும் சரி மறுத்தாலும் சரி. இப்போ திருவள்ளுவர் திடுக்கிடுவார்னு ராமலிங்கம் பிள்ளை எழுதிய நூல் அது. அவரும் பரிமேலழகர் சில கருத்து மாறுபாடுகளை வச்சுட்டு திருவள்ளுவர் திடுக்கிடுவார். அந்த நூல் பேரே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. என்னென்ன குரல்களை குறிப்பாக மறுக்கிறாருங்க ஐயா? அந்த குன்றேறி யானை போர் கண்டற்றாலுங்கிற அந்த உமையெல்லாம் பொருத்தம் இல்லை அப்படின்னு எழுதுகிறாரு. அப்புறம் ஏற்கனவே சொன்ன அந்த கேட்டதாய் போன்ற பல குறள்கள். ஆனால் குறளை காலந்தோறும் திருக்குறளை போற்றி வந்திருக்காங்க. திருக்குறளை ஈற்றடியாக கொண்டு பல வெண்பா நூல்கள் வந்தன. 13 நூல்களுக்கு மேலே வந்திருக்கு. சோமேஸ்வர் முதுவெளி வெண்பா, முருகேசர் முதுவெளி வெண்பா என்றெல்லாம். இது திருக்குறள் 2 இதை கடைசியில் வச்சு மேலே வெண்பா அமையல அதனால தான் மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை சொன்னார், விடு திருக்குறள் எதற்கும் இடம் கொடுக்கும் அப்படின்னாரு. அதாவது அந்த மேற்கோள், திருக்குறளை யார் யார் மேற்கோள் எடுத்தாண்டிருக்காங்கன்னு ஒரு நூல் வந்தது ஹைடல்பர்க் யூனிவர்சிட்டியிலிருந்து. திருக்குறள் மேற்கோள் விளக்கம்னு அதுக்கு பேர். அவர் மறைந்த தாமோதரன் அவர்கள் தான் அந்த நூல் அங்கே வெளியிட்டார். ஹைடல்பர்க் யூனிவர்சிட்டி ஜெர்மனியில். திருக்குறள் எந்தெந்த இலக்கியங்களில் இலக்கணத்தில் யார் எடுத்து நிறைய திருக்குறளை மேற்கொள் வழிவழி வள்ளுவர்னு ஒரு நூல் எழுதினார். அவர் எழுதினார். திருக்குறளை எடுத்தாழாத நூல் இல்லை. இப்போ திருக்குறள் வெண்பா வடிவத்தில் வந்ததுங்க. குறள் வெண்பால இந்த குறள் வெண்பா எளிமையானுடைய, ஆனாலும் பின்னால் யாருமே அதை வெற்றி பெறல. அறிஞர் ஒருத்தர் சொல்லுவார், இந்த திருக்குறள் வெண்பா யாப்பு எப்படின்னா ஊசி முனையில் நின்று தபம் செய்வது போல. எல்லாருனாலையும் செய்ய முடியாது. வள்ளுவருக்கு அப்புறம் அந்த யாப்பில் யாரும் நூல் எழுதலை. சின்னதை ஒரு 10 அப்படியெல்லாம் எழுதுவாங்களே தவிர ஒரு பெரிய நூல் இல்லை. அந்த யாப்பை பற்றியெல்லாம் தமிழன்பன் தன்னுடைய வணக்கம் வள்ளுவ நூலில் எழுதியிருக்கார். திருக்குறள் பயன்படுத்திய இந்த யாப்பு சீர் இதெல்லாமே. 8வது சீர் ஏன் அவர் எழுதலை அப்படின்னு அந்த தலைப்பிலேயே ஒரு குறள் வந்திருக்கும். அதுக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைச்சதாங்க. 3 புத்தகம். வாழும் வள்ளுவம் குழந்தைசாமி அவர்களுக்கு வணக்கம் வள்ளுவம் இவரு நீதி இலக்கியம் 3 புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி கிடைத்தது. நம்ம திருக்குறள் சார்ந்த மற்ற நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய குறிப்பாக கிட்டத்தட்ட 7000 நூல்கள் வந்திருக்குதா சொல்லப்படுது. திருக்குறளுக்கு இருக்கு 852. நல்ல ஒரு செம்பதிப்பு இது வரைக்கும் திருக்குறளுக்கு வெளியாகலை. அதை நாம் செய்யணும். பல அறிஞர்கள் கூடி செய்ய வேண்டியது. பாட வேறுபாடு, உரை, மூல நூலிலிருந்து எங்கெங்கே யார் யார் எப்படியெல்லாம் வேறுபட்டிருக்காங்க,
அதை எப்படி நாம் நிர்ணயம் பண்ணுறது? உண்மை பாடம் காணுதல்னு சொல்லுவாங்க. இந்த பழைய திருக்குறளை பதிப்பிச்ச அம்பலவான தம்பிரான், ஞானப்பிரகாசர் 2 பேரும் அந்த திருக்குறளை பதிப்பிக்கும் போது இன்று மூலபாட ஆய்வியல் என்னென்ன கொள்கைகள் வந்திருக்கோ அதெல்லாம் சொல்கிறாங்க. இவ்விடம் வந்திருந்த வித்து விசனங்கள் எடுத்து காட்டி பரிசோதிக்கப்பெற்று மூலபாடம் திருத்தப்பெற்று உண்மைப்பாடம் கண்டுள்ளது. கடைசியில் இன்னொரு வரியும் எழுதுவார், இது சரவை பார்த்த பாடம். சரவைன்னா பழுது, சுத்தமாக இருக்கிறது. ஆனால் என்ன வேடிக்கைன்னா, இந்த அச்சு நூலை பார்த்து சுவடியில் இதில் என்னென்ன தப்பு இருக்குன்னு இன்னொருத்தர் எழுதியிருக்காரு. அந்த சுவடி இன்னும் கல்கத்தாவில் இருக்கு. அதனால் காலந்தோறும் திருக்குறளுக்கு இப்படி எவ்வளவு மொழிபெயர்ப்புகள். இப்போ நீங்கள் ஏறத்தாழ 153 என்னமோ வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எத்தனை மொழிகளில் அவங்க 60க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் திருக்குறள் இன்னும் பரவலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கல்வித்துறையில் இப்போ மொழிபெயர்ப்புலாம் நம்ம பண்ணிடுறோம். மொழிபெயர்ப்பு இப்போ பலதெல்லாம் வந்திருக்கு. மலையாளத்தில் தான் முதல்னு மொழிபெயர்ப்பு வந்தது மலையாளம் தான். அதுக்கு ரமேசன் நாயர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார். இந்த அணங்குகொல் ஆய்மயில்களோ கனங்குடை மாதர்கொல் மாலுமென் நெஞ்சு, அவர் மலையாளத்தில் இப்படி மொழிபெயர்ப்பார். தேவதா, கனவேணி, சித்திர மதுரி, யார் இது என் நெஞ்சு குலையுன்னு. இந்த மாலும் என் நெஞ்சுங்கிறத பரிமேலழகர் ரொம்ப வெகுவாக நாவல் மாதிரி எழுதுவார். அதே மாதிரி இந்த பொள்ளிச்ச நீற்றம், இந்த கடுஞ்சொல் இன்னாசொல் சொன்னால் என்ன வருங்கிறத எழுதுகிறார். செல்வத்துள் செல்வம்ங்கிறத மொழிபெயர்க்கிறார். சம்பத்துள் சம்பத்து சிரவண சம்பத்தை சம்பத்துள் ஒக்கையும் முக்கியம். நம்ம சந்தம் மாறாமல் ரமேஷ் நாயர் மொழிபெயர்த்து எப்போ பண்ணதுங்க? அது சென்ற 20ஆம் நூற்றாண்டு கடைசியில். அப்போ அந்த நூலை வெளியிட்டது அடூர் கோபாலகிருஷ்ணன். ஆமாம், திரைப்பட இயக்குனர். திருவனந்தபுரத்தில் யானைகள் மேலே அந்த மொழிபெயர்ப்பை வச்சு ஊர்வலமாக திருவனந்தபுரத்தில் மிகப்பெரிய விழாவை கொண்டாடினாங்க. அது நிறைய பதிப்புகள் இப்போ வந்திருக்கு. ரமேசன் நாயர் 15ஆம் நூற்றாண்டுலேயே மலையாளத்தில் மொழிபெயர்ப்பு வந்துடுச்சு. 15ஆம் நூற்றாண்டில் மலையாளத்தில் யாருங்க ஐயா மொழிபெயர்த்தது? அது பெயர் எனக்கு நினைவில்லை. ஆனால் அந்த ஏடெல்லாம் இருக்குது. நம்மளுடைய மொழிபெயர்ப்பு பட்டியல்லையுமே அது இருக்குது. அதே மாதிரி தமிழில் வர்றதுக்கு முன்னாடியே 794 கிங்கர்ஸ்லி மொழிபெயர்த்திருக்கிறாரு. 811 எல்லிஸ் அவர் பண்ணார். ஆமாம், அவர் பண்ணார். நிறைய மொழிபெயர்ப்பு அதுக்கு லாட்டினில் வந்திருக்கு. 1730 வந்துருச்சு லாட்டினில். இப்போ மற்ற இப்போ தெலுங்கு கன்னடம் அதில் இல்லாமல் கூட நல்லா வந்திருக்கு. ஓகே, இந்திய மொழிகளில் ஏறத்தாழ இல்லை அது படிக்கிற அளவுக்கு. இப்போ நீங்கள் மலையாளம் சொன்னால் ரொம்ப சுவையாக இருக்குது கேட்குறதுக்கு. இதே மாதிரி சில பேர் இந்த சந்த ஓசை குன்றாமையே தெலுங்கு கன்னடம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது சந்தம் திருக்குறளில். அது நான் கன்னடத்தில் என்னது பார்க்கல. மலையாளத்தில் கோயம்புத்தூரில் இருந்ததுனால அது கொஞ்சம் பக்கம். சரி. அதனால் அது செஞ்சுருக்காங்க நிறையா. அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் கூட அதை மொழிபெயர்ப்பு ஜியு போப் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார். ஒரு புறநானூறு போன்ற நூல்களுக்கெல்லாம் பண்ணார். இடும்பைக்கு இடும்பை படுப்பார், அந்த சந்த ஓசையை தவறாமல் சுந்தரம் பண்ணியிருக்காரு. அப்புறம் தாமஸ் அவர் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அண்மை காலத்தில் வெளியிட்டதில் இந்த ட்ரூ லாசரஸ் இதெல்லாம் இந்த ஒரு மணிங்கிற ஒரு பாண்டிச்சேரியில் இந்த நூல்களை எல்லாம் இப்போ மறுவதிப்பு கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் கிடைக்காத நூல்கள். நல்லதுங்க. ரொம்ப முக்கியமான இப்போ திருக்குறள் சார்ந்த நூல்களில் நீங்கள் இன்னும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய நூல்கள், இப்போ சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள்னு சொல்கிறோம். ஆமாம், உரையாசிரியர்கள் நூல்கள்னு சொல்கிறோம். அதில் இன்னுமே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நூல் சக்கரவர்த்தி நயினாருடைய திருக்குறள் ஆராய்ச்சி. அருமையான ஆங்கிலத்திலையும் இருக்குது. அதே மாதிரி வள்ளுவம் வாசுப்ப மாணிக்க. அப்புறம் இன்னொன்று திருவிக்கா முன்னுரையோடு வந்த மூவாவுடைய திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம். இந்த நூலெல்லாம் இந்த தலைமுறைக்கும் பேசும். அவ்வளோ அழகான நூல்கள். நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. முதல்ல செம்பதிப்பு ஒன்று கொண்டு வரணும். அதுக்கு வாய் சுப்பிரமணியம் அந்த திருக்குறள் மேற்கோள் விளக்கத்துக்கு
திருக்குறளுக்கு இனி செய்ய வேண்டுவன யாவைன்னு ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருப்பார். ஓ. அதில் கடைசியில் முடிக்கிறார், வழக்கமாக நான் நீண்ட கட்டுரை எழுதுவதில்லை, 2 பக்கம் 3 பக்கத்துக்குள்ள எழுத மாட்டார். ஆனால் மிகப்பெரிய ஒரு கட்டுரை எழுதி, காரணம் வந்து திருக்குறள் நம்ம வந்து போற்றி பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. வேற இந்த செம்பதிப்பு மாதிரி வேற என்னங்க ஐயா முக்கியமான திருக்குறளுக்கு செய்ய வேண்டிய இப்போ நம்ம மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறோம், செம்பதிப்பு செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி மேலை நாடுகளில் இருக்கிற அந்த அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் இவர்களுடைய நிறையா வந்திருக்கு. தனிநாயகடிகள் தொடங்கி நிறையா பேர் பண்ணுறாங்க. திருநாவுக்கரசையா கூட பண்ணியிருக்காரு. ஆமாம், நீதி இலக்கியத்தில் அவர் பண்ணியிருக்காரு. இதை ஏறத்தாழ தொடங்க வைத்தவர் திருநாயகடிகள்னு சொல்லலாம். ஆனால் அதுபோல் இன்னும் நாம் நிறையா செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு அந்த இடத்துக்கே சிலெல்லாம் போகணும். அப்புறம் அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம இன்னும் முழுமையாக பண்ணலை. அதுக்கு ஏதாவது சான்றுகள் இருக்கான்னு கால ஆராய்ச்சியிலே திருக்குறள் பற்றிய மாறுபட்ட கருத்து. ஆமாம், மாறுபட்ட கருத்து நிறையா இருக்குது. இப்போ அதை அந்த காலத்திலேயே அதை கிமு 31 கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய கூட்டம் நடந்தது பச்சையப்பன் கல்லூரியில். எப்படிங்க கொண்டு வந்தாங்க அது 31? கிமு 31 பல அறிஞர்கள் பேசி காலத்தை சொல்லி அதற்கு முன் வந்த குறள்கள், இலக்கிய சான்று இதெல்லாம் வச்சு தான் அதை கொண்டானாங்க. ஆனால் இப்போ இன்னுமே வந்து ஒரு சாரார் இன்னொரு கருத்துன்னு சொல்கிறாங்க, அவர் பெரும்பாலும் நாஞ்சில் நாட்டில் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு. இப்போ ராசமாணிக்கனார் வந்து நிறைய சங்க இலக்கியத்தில் உள்ள சொற்கள் திருக்குறள் ஆளப்பட்டதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. சங்க காலத்திலே திருக்குறள் வந்திருக்கணும் அப்படின்ற. ஆமாம், அந்த திருக்குறளை வேற ஒரு சொல்லால் புறநானூறு போன்ற நூல்கள் அறம் பாடிட்டு ஆயிழை கணவன் அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி. ஆனால் அந்த இவங்க மயங்குவதற்கான காரணம் அவருடைய மொழிநடை. இந்த மொழிநடை சங்ககாலம் போல அகநானூறு போல முடுகிய நடையில் இல்லை, புறநானூறு போல இல்லை, மிக எளிமையாக இருக்குது. அதனால் காலத்தை பின்தள்ளுறாங்க. ஆனால் அது தேவையில்லை. இப்போவே கடுமையான நடையில் எழுதுகிற அவங்க உண்டு, எளிமையான நடையில் எழுதுகிறவர்களும் உண்டு. ஆனால் இப்போ இருக்கிற முடிவுக்கு அந்த பச்சையப்பன் கல்லூரியில் கூடி முடிவு எடுத்து கிமு 31 எல்லாரும் அதை பற்றி விரிவான ஆய்வு இருக்குங்களாங்க. அதை பற்றி நிறைய பதிவுகளே இருக்குது. அந்த காலத்தில் நாவலர் போன்றவங்கெல்லாம், சோமசுந்தர பாரதியார், மரமலேடிகள் எல்லாம் அவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த கோயில் திருவள்ளுவ மாலை வந்து ரொம்ப பிற்காலத்தில் வந்ததுங்கிறாங்க. 13, 14ஆம் நூற்றாண்டு. ஏபி சுப்பிரமணிய ஐயர் அந்த நூலை திருக்குறளுக்கு எழுந்த முதல் விமர்சன ரத்தன மாலைன்னு சொல்லுவார். அந்த அவர் காலத்தில் எழுந்தது. ஆனால் புலவர்கள் பெயரெல்லாம் சங்க காலத்து புலவர்கள் பெயரில் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நூல் இல்லை. ஆமாம், அதனால சில பேர் வந்து திருக்குறள் எல்லா வகையிலையும் தான் இருக்கு, ஆனால் புதிராக இருக்குங்கிறாங்க. மூலம் கண்டுபிடிக்க முடியறதில்ல. எப்படி அவருக்கு இன்னொருத்தர் நூல் எழுதினார், தனி ஒருவர் திருக்குறள் எழுதியிருக்க முடியாது இவ்வளவு புலமையோட தொகுப்பு நூல். ஆமாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வள்ளுவர் தனிமையாக தான் எழுதியிருக்கு. மொழிநடையிலெல்லாம் அந்த வேறுபாடும் இல்லை. ஒருவர் வந்து பல துறையில் புலமையாக இருக்கக்கூடாதுங்கிறது என்ன இருக்குது, எல்லாம் அந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் வருது. ஆமாம், அது வந்து அவர் உழவை பற்றி பேசுகிறாரு, மருந்தை பற்றி பேசுகிறாரு. இல்லை, மற்ற அதிகாரங்களுக்கு போனாலும் அதே சொல்லாட்சி அதெல்லாம் வருது. சொல்லாட்சி, சிந்தனை ஓட்டம், அப்புறம் இந்த யாப்பு அமைதி எல்லாமே அவர். ஆனால் அந்த முதல் 3 அதிகாரத்தில் வஉசி வேறுபடுவார். அது பாயிரமாக கொள்ளாமல் அப்படி கொள்கிறாங்க சில பேர். அதனால் இவர் அப்பாதரையாரும் கூட அந்த ஒரு 2-3 வால்யூம் போட்டார். முழுதும் எழுதலை, கொஞ்சம் விரிவாகவே அவர் உரையெல்லாம் பண்ணார். திருவிக்கா அவனுடைய உரையும் நல்ல பாயிரம், அது நல்ல உரையாக. பாவாணர் அவர் அயோத்திதாச பண்டியர் திருக்குறள்னு எழுதினார். திருக்குறளை அது பௌத்த அந்த மாதிரியான நூல் அப்படின்னு. இப்படி பல வேறுபாடு இருந்தாலும் காலந்தோறும் திருக்குறள் நம்மையும் வென்று நிற்கும், உலகையும் வென்று நிற்கும், மொழிகளையும் வென்று நிற்கும். ஐயா, தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி திருக்குறள் பற்றிய பல அரிய செய்திகளை, அதனுடைய பதிப்பு, பரிமேலகர் உரை, பல்வேறு நூல்கள் என்று எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டதற்கு அந்திமலை சார்பாக நன்றி ஐயா. திருக்குறளை பற்றி சிந்திப்பதற்கு நீங்கள் ஒரு அரிய வாய்ப்பை அந்திமலை தந்திருப்பது உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம். அந்திமலை என்ற சொல்லே அழகான சொல், எப்படி இதை தேர்ந்தெடுத்தார்கள் என்று தெரியவில்லை. நல்ல செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தீர்கள். உண்மையிலேயே உங்கள் அனைவருக்கும், அந்திமலை பார்வையாளர்களுக்கும் நேயர்களுக்கும் என் அன்பான நன்றி, வணக்கம்.